ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வருகிற வாரத்தில் இந்த சத்துரு எழும்ப கூடாது. எல்லாரும் கையை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. சத்துருவுக்கு மகிமையை கொடைன்னு கர்த்தர் சொன்னாரு. ஏன் நடந்து வருவதாக பரலோக அக்கினி. எஸ் எஸ், in the name of Jesus. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வானம் திறக்கப்படுவதாக, திறக்கப்படுவதாக, திறக்கப்படுவதாக. வெங்கல கதவுகள் உடைக்கப்படுவதாக, 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 உடைக்கப்படுவதாக. ஓ ஆமே, ஆமே. உடைய வல்லமை, வல்லமை வாலிபர் மேல ஊற்றப்படட்டும். இன்றைக்கு நடைபெறும் வாலிபர் ஆண்டு விழாவில் இந்த வாலிபர் விருந்தில் உடைய அபிஷேகம் ஊற்றப்படட்டும், 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 ஊற்றப்படட்டும். பலவானை முந்தி கட்டுகிறோம், கட்டுகிறோம், கட்டுகிறோம். ஜனங்களை கட்டவிழ்க்கிறோம். ஹல்லேலூயா. தேவனின் நாமம் பலத்த துருகம். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? நீதிமானுடைய வாழ்க்கையில் என்ன உண்டு? சுகம் உண்டு. எல்லாரும் எழும்பி நின்று பாடுவோமா? எல்லாரும் எழும்பி நின்று தேவனின் நாமம் பலத்த கோட்டை, நீதிமான் வாழ்வில் சுகமே. தேவனின் நாமம் பலத்த கோட்டை, நீதிமான் வாழ்வில் சுகமே. தேவனி நாமத்துக்கே துதி உண்டாகட்டுமே. தேவனி நாமத்துக்கே உன்னதரே, தேவனி நாமத்துக்கே மகிமை உண்டாகட்டுமே. தேவனி நாமத்துக்கே உன்னதரே, தேவனி நாமம் பலத்த கோட்டை, நீதிமான் வாழ்வில் சுகமே. தேவனி நாமம் பலத்த கோட்டை, நீதிமான் வாழ்வில் சுகமே. தேவனி நாமத்துக்கே மகிமை உண்டாகட்டுமே. தேவனி நாமத்துக்கே உன்னதரே, தேவனி நாமத்துக்கே மகிமையுண்டாகட்டுமே. தேவனி நாமத்துக்கே உன்னதரே. எல்லாரும் கைகளை உயர்த்துவோம். நீதிமான் வாழ்விலே சுகம் தருகிற தேவன், உங்கள் வாயை திறந்து ஆண்டவரே என் குடும்பம் முழுவதும் உம்முடைய பரிபூரண சுகம் வரட்டும். உங்கள் வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. சுகம் வரட்டும், சுகம் வரட்டும். உடைய அக்கினி இறங்கி வரட்டும். சத்ருவின் வல்லமைகள் சுட்டரிக்கப்படட்டும். யாந்தரா ஆமா பாபா பாபா. ஆமென், ஆமென். வண்டர்ஃபுல், வண்டர்ஃபுல், வண்டர்ஃபுல். தேவ மகிமை, தேவ மகிமை, தேவ மகிமை. என் நாடுகளுக்கு ஜீவன் உண்டாகவும் பரிபூர்ணப்படவும் வந்தேன்னு
சொன்னீரே, எங்களுக்கு விரோதமாய் போராடுகிற இந்த வல்லமைகள் கட்டப்பட்டு போகட்டும், கட்டப்பட்டு போகட்டும். அப்பா அப்பா, ராஜன் டீச்சருக்கு நல்ல சுகம் உண்டாகட்டும், அந்த குடும்பத்தில் சுகம் உண்டாகட்டும். ஓ ரிமாதா ராபா ஹாபா பாபா, எல்லா காய்ச்சல் போராட்டங்கள் மாறட்டும். வயிற்றுப்போக்கு காய்ச்சலினாலே சபையில கஷ்டப்படுகிற மக்களுக்கு இந்த வைரல் ஃபீவர்கள், இழுப்பு வியாதிகள் புறப்பட்டு ஓடட்டும், ஓடட்டும். தொண்டையில் உள்ள கட்டுகள் அறுக்கப்படட்டும், அறுக்கப்படட்டும், அறுக்கப்படட்டும். எஸ் எஸ், victory in the blood of Jesus, victory in the blood of Jesus, victory, 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 victory. ஜெயம் 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 ஜெயம். என் ஜனங்களை நீ தொட முடியாது. சத்துருவே, உன் கரத்தை எடு. ராபா பாபா பாபா பாபா. ஆமே. நல்ல கைகளை தட்டி துதிங்க. இருதயத்தை திறவுங்க, திறவுங்க. ஓமாரா பாபா. ஜெயம் உண்டு, ஜெயம் உண்டு, ஜெயம் உண்டு, ஜெயம் உண்டு. கர்ப்ப ஸ்ரீகளின் மேல் உடைய வல்லமை இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும். சிறு குழந்தைகள் மேலே, கை குழந்தைகள் மேலே, சிறு பிள்ளைகள் மேலே, வளரும் பிள்ளைகள் மேலே, படிக்கிற பிள்ளைகள் மேலே, கல்லூரியில படிக்கிற பிள்ளைகள் மேலே. அப்பா, அவர்கள் படிப்புக்கு எதிரான போராட்டங்கள் இந்த நேரமே விலகி போவதாக. பாபா பாபா ரபா பாபா ரபா பாபா ரபா பாபா ரபா பாபா ரபா பாபா. பற்றி எரியட்டும் அக்கினி, 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 அக்கினி. வசனத்தை திருடுகிற பலவானே, வசன பொறுக்கி பிசாசே, உன்னை கட்டுகிறோம். இருளே, உன்னை கட்டுகிறோம். சத்ருனி வெட்கப்பட்டு போவார். ரபா பாபா ரபா பாபா ரபா. ஓ ரபா பாபா பாபா பாபா. ஓ மகிமை, 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 மகிமை. நான்கு திசையிலும் இருந்து ஆவியானவருடைய காற்று இப்பொழுது வீச போகிறது. விண்ணக காற்று வீச போகிறது. உனக்குள்ளே ஒரு புது பலன். பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள். Release, release my people. Hurra baba 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 rada 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 rada. Akini radam, akini radam, akini radam, akini radam, akini radam. தேவனுடைய அக்கினி ரதம் ஒவ்வொருவரை நிரப்பட்டும். ஜனங்களை வர முடியாமல் தடுக்கிற பார்வோனின் ஆவியே, ஏரோதின் வல்லமையை உன்னை கட்டுகிறோம். உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாயின்னு சொன்னீரே. இந்த அந்தகாரங்கள் எல்லாம் இல்லாம போகட்டும். உதடுகளை திறவுங்கள், 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 திறவுங்கள். குடும்பங்களுக்கு எதிரான போராட்டம் வேரோடு பிடுங்கப்பட போது, வேரோடு பிடுங்கப்பட போது, வேரோடு பிடுங்கப்பட போது. இறுதி வரை போராடு. உன் விசுவாசத்தை விட்டுறாத. மிகுந்த பலனுக்கு ஏதுவான தைரியத்தை விட்டு விடாத. மரித்து போவேன் நினைக்காத. லாசருவை உயிர்ப்பித்தவர் உன் வயிற்றில் உள்ள கட்டிகள் இப்பொழுது அப்புறப்பட்டு போகிறது. மனித போராட்டங்கள் விலகிப்போ. அசுத்த ஆவிகளின் போராட்டங்கள், எரிச்சலின் போராட்டங்கள், தாறுமாறு ஆவிகளின் போராட்டங்கள், பாவ கட்டுகள் உடைக்கப்படட்டும். நிலையங்கி தரித்தவரா அவர் உலாவி வருகிறார். அவருடைய வெளிச்சம் மேல படட்டும், படட்டும். படுகிற ஒவ்வொருவருக்கும் சுகம் உண்டு.
அவர் செய்கிறதை தடுப்பவன் யார்? அவர் செய்கிறதை தடுப்பவன் யார்? உன்னை கொண்டு அவர் எத்தனையோ செய்ய போகிறாரே, நீ ஏன் பயப்படுற? என் ஜனமே பயப்படாதே, ஒன்றுக்கும் பயப்படாதே, ஒன்றுக்கும் பயப்படாதே. ஹalleluya, 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 ஹalleluya. ஒன்றுக்கும் பயப்படாது, எவ்வளவு வேணும் பயப்படாது, எவ்வளவு வேணும் பயப்படாது. இன்று காண்கிற எகிப்தியனை இனி காண்பது இல்லை, காண்பதில்லை, 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 காண்பதில்லை. ஆவியானவர் பலத்த கொடி ஏற்றுகிறார், பலத்த கொடி ஏற்றுகிறார், பலத்த கொடி ஏற்றுகிறார். இந்த எகிப்தியனை இனி நீ காண்பது இல்லை. ஆமே. நல்ல வாயை திறங்க, வாயை திறங்க. உங்க வாய் திறக்கப்படணும், உங்க வாய் திறக்கப்படணும். ஆமேன். இருதயத்தின் அடித்தளத்தில் இருக்கிற கட்டுகள் புடுங்கப்படுகிறது, 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 புடுங்கப்படுகிறது. ஒரு தானியேலுக்காக அவர் சிங்கத்தை வாய்களை கட்டி தேசத்தின் சட்டத்தையே மாற்ற முடியுமானால் உனக்காக காரியங்களை தலைகீழாக மாற்ற முடியுமா? முடியாதா? முடியாதா? கர்த்தருடைய வல்லமையை நம்பு. ஷக்கரோ 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 ஷக்கரோ. எழும்பு, எழும்பு, எழும்பு. தூசிய உதறு, தூசிய உதறு, தூசிய உதறு. உன் வல்லமையை தரித்துக்கொள். ஹalleluya, ஹalleluya. மகிழ்ந்து களிகூறு, மகிழ்ந்து களிகூறு, மகிழ்ந்து களிகூறு. இந்த வெற்றியின் ஆண்டுல கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். மகிழ்ந்து களிகூறு, மகிழ்ந்து களிகூறு. என்னுடைய கைக்கு நேர இருக்கிற சகோதரனே, 3 வாரமா கடந்து போகிற கண்ணீர் ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். உன் வெட்கத்துக்கு பதிலாக பலன்களை தரப்போகிறார். 2 பலன் அல்ல, 20 மடங்கு கூட கர்த்தர் உனக்கு பலனை தர முடியும். அந்த பொல்லாத வலு சர்ப்பத்தின் ஆவி உன்னை விட்டு விலகி போவதை நான் பார்க்கிறேன். அந்நிய பாஷையில பேசு, பேசு, யுத்த ஜெபம் பண்ணு. விடாத, விடாத. ஆவியானவர் சொல்றார், விடாத. வானம் திறக்கப்படுகிறது, வானம் திறக்கப்படுகிறது. பெருமழை, பெருமழை ஆவியானவருடைய பின்மாறி ஊற்றப்பட போகிறது. இந்த ஆண்டுல ஊற்றப்பட போது, தேசம் எங்க ஊற்றப்பட போது. மைலோனால ஊற்றப்படட்டும், ஆவியானவரே ஊற்றப்படட்டும், உடைய வல்லமை ஊற்றப்படட்டும். 11 பேரை ஒன்றாக்கி அதே வல்லமை ஊற்றப்படட்டும். சுகுணாவுடைய அம்மாவுக்காக ஜெபிக்கிறோம். உயிர்த்தெழுதலின் வல்லமை இப்பொழுதே இறங்கட்டும். தகப்பனே, 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 தகப்பனே. அந்த மகளுடைய கண்ணீர் மாறட்டும், 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 மாறட்டும். அப்பா, சுஜின் மனைவிக்காக ஜெபிக்கிறோம். உம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை, 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 வல்லமை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? இன்று காணோ எகிப்தியனை இனிமேலே காண மாட்டோ. இன்று காணோ எகிப்தியனை இனிமேலே காண மாட்டோ. இந்த சாத்தானம் காலின் கீழே
இந்த சாத்தானம் காலிலே. இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். நமக்கெதிரா மந்திரம் இல்லை, குறியோ எதுவும் இல்லை. நமக்கெதிரா மந்திரம் இல்லை, குறியோ எதுவும் இல்லை. குறியோ எதுவும் இல்லை. இந்த சாத்தான காலின் கீழே இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். எல்லாரும் கைகளை உயர்த்தி குழந்தை இல்லாத தேவ பிள்ளைகளுக்கு இந்த மாதமே ஒரு அற்புதம் நடக்கும். 2 நாளுக்கு முன்பு ஒரு தம்பி சொன்னார், இந்த மாதம் எதிர்பார்த்தோம், கடைசியில் அது நிறைவேறாம போச்சு. எத்தனை கண்ணீரோடு ஆண்டவரே, இந்த சபைக்கு வந்தவங்க குழந்தை பாக்கியம் இல்லைன்ற நிலைமையே இருக்கக்கூடாது. அடைக்கப்பட்ட வாசல்கள் இப்பொழுதே திறக்கப்படுவதாக, திறக்கப்படுவதாக, திறக்கப்படுவதாக. எல்லாரும் வாயை திறந்து, எல்லாரும் வாயை திறந்து ஆசீர்வதிங்க. பெற்றோர்கள் ஆசீர்வதிங்க. எங்க பிள்ளைகள் கண்ணீர் கலங்க கூடாது, கலக்கம் வரக்கூடாது, திகைப்பு வரக்கூடாது. இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே, நடக்கட்டும், 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 நடக்கட்டும். சிரசு முதல் பாதம் வரை ஆண்டவருடைய ரத்தம் பூசப்படட்டும், பூசப்படட்டும். கீழையாத்தின் பிசிந்தைலம் பூசப்படட்டும். கண்மலையின் தேன் பூசப்படட்டும். கண்மலையின் எண்ணெய் பூசப்படட்டும். இன்றைக்கு இரட்டிப்பான நன்மைகளின் தேவன் ஒரு அற்புதத்தை செய்வீராக, செய்வீராக, செய்வீராக. நீர் வீட்டை கட்டுகிறவர், குழந்தைகளை தந்து வீட்டை கட்டுகிறவர், குழந்தைகளை தந்து வீட்டை கட்டுகிறவர். அப்பா, பிள்ளை தாட்சியாகி சந்தோஷமாய் வீடுகளில் குடியிருக்க பண்ணுகிறவரே, அற்புதம் நடக்கட்டப்பா. உமக்கு மகிமை செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. உட்காருவோம். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வாரம் வெளிநாடு செல்கிற தேவ பிள்ளைகள், இந்த வாரம் அடுத்த வாரம் செல்றவர்களுக்காக ஒரு நிமிடம் எல்லாரும் கையை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, உம்முடைய பாதுகாப்பு, உம்முடைய கிருபை இருக்கட்டும். அம்புரோஸ் ஐயா அவர்கள் குடும்பமா போறாங்க. ஆண்டவரே, அந்த குடும்பத்தை கர்த்தருடைய இரக்கம் மூடி மறைக்கணும்ப்பா. பிரயாண கிருபையை தரணும். யார் யார் வெளிநாடு போகிறார்கள், இன்னொரு சகோதரன் வேலை விஷயமா போகிறாரே, அப்பா உடைய அனுகிரகம் இருக்கட்டும். அடுத்த வாரம் போகிற பிள்ளைகள் மேல இருக்கட்டும். தேவனுடைய பிரசன்னம் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்துல கையை குலுக்கி சொல்லுங்க, நீங்க வந்தது சந்தோஷம். இந்த வாரத்தில் பெரிய காரியங்களை தேவன் செய்வார். மகிழ்ந்து களி கூறுவோம். நல்ல ஜோர கை தட்டுங்க பார்க்கலாம். நல்ல நல்ல கை தட்டுங்க. மகிழ்ந்து களி கூறு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. யாரோ ஒரு நபருக்கு வயிற்றுல உள்ள கட்டி அப்படியே புடுங்கப்படுவதை பார்த்து சாத்தான் மரண கட்டுகளை கண்ணிகளை கொண்டு போட்டிருந்தான். தேவன் அதுல ஜெயம் தந்துட்டார். ஹல்லேலூயா. நான் சொல்றதுனால அல்ல, ஆவியானவருடைய கிரியை. ஆமென். ஹல்லேலூயா. யாரும் பாஸ்டர் சொல்லிட்டாரு எப்பயும் மனிதனை உயர்த்தாதீங்க, கர்த்தரை உயர்த்துங்க. எந்த நேரத்திலும் எந்த காரியத்திலும் கர்த்தரையே உயர்த்துவோம். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை இப்ப கேட்க போறோம்.
ஆண்டவருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் தம்முடைய பிரசன்னத்தினால் நம்மை நிரப்பி இருக்கிறார். இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். ஒரு நிமிடம் கண்களை மூடி பரிசுத்த ஆவியானவருக்கு நம்முடைய இருதயங்களை திறந்து கொடுப்போமா? பலவித பாரங்களை சுமந்து வந்தவர்கள் நீங்கள். குடும்பங்களில் எத்தனையோ பிரச்சனைகள், வியாதிகள், எதிர்கால பயங்கள், வேலை இல்லாத திண்டாட்டங்கள், சரீரங்களில் கொடுமையான வியாதிகள், மரண போராட்டங்கள், இத்தனை நடுவிலும் வெகு தூரத்திலிருந்தும் பக்கத்திலிருந்தும் ஆண்டவர் எனக்கு ஒரு விடுதலை கொடுக்க மாட்டாரா என்ற ஏக்கத்தோடு இந்த ஆலயத்தில் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாய் நம் நடுவே கிரியை செய்தார். தம்முடைய வார்த்தையை அனுப்பி உங்களை குணமாக்குகிறவர். இந்த நேரத்திலும் நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தில் ஒரு விடுதலை உண்டாகும்படியாக ஆண்டவரே என்னோடு நீங்க பேசுங்கப்பா. நான் என்ன செய்ய வேண்டும்? என்னுடைய வாழ்க்கை மாற வேண்டுமே. என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சி வேண்டுமே. நான் எப்படியாகிலும் பரலோக ராஜ்யத்தை சுதந்தரிக்க வேண்டுமே. ஒரு ஏக்கத்தோடு, ஆசையோடு எல்லாரும் உங்கள் இருதயங்களை திறந்து ஆண்டவர்கிட்ட பேசுங்க. ஆண்டவரே, இது எனக்கு போதாது, இந்த வாழ்க்கை எனக்கு போதாது, நான் இப்படி வாழ்ந்தால் போதாது. ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எதை எதிர்பார்க்கிறீரப்பா? என்னோடு பேசும், என்னோடு பேசும். தனித்தனியாக கேளுங்க. உங்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதங்களை தந்திருக்கிறார், தந்து கொண்டிருக்கிறார். அதே வேளையில் உங்கள் ஆத்துமா வாழ வேண்டுமே. என்னுடைய ஆத்துமா வாழ வேண்டுமே. இந்த நாளிலும் பரிசுத்த ஆவியானவர் ஒரு ஏக்கத்தோடு, ஒரு எதிர்பார்ப்போடு நம் நடுவில் வந்திருக்கிறார். அநேகருடைய இருதயங்களில் ஒரு தவிப்பு. ஐயோ, நான் எத்தனை நாட்கள் இப்படி வாழ்வது? என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இல்லையே. ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி இல்லையா? இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் அப்படிப்பட்ட ஏங்குகிற உள்ளங்களை தேடி வந்திருக்கிறார். ஒருவேளை உங்களுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு தாகம் இல்லை என்றால் கேளுங்க ஆண்டவரை பார்த்து. ஆண்டவரே, என் மந்த நிலையை மாற்றுங்க. ஆண்டவரே, நான் அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இன்றைக்கு காணப்படுகிறேன். ஆண்டவரே, நான் ரட்சிக்கப்பட்ட நாட்களில் எனக்குள் இருந்த துடிப்பு எனக்கு இல்லையே. ஆண்டவரே, ஏதோ காரியங்கள் என்னை பின்னிழுத்து விட்டதே. ஆண்டவரே, என்னை மன்னியும். ஆண்டவரே, என்னை மாற்றும். ஆண்டவரே, என்னை மாற்றும். ஆண்டவரே, என்னை இன்றைக்கு 100% உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, ஆண்டவர் அநேகரை எதிர்பார்க்கிறார். இந்த சபையில வித்தியாசமாக அழைக்கப்பட்டு வந்து சேர்ந்த அநேகர் இன்றைக்கு அழைப்பை மறந்தவர்களாக ஒரு மந்த நிலையில் காணப்படுவதை பரிசுத்த ஆவியானவர் துக்கத்தோடு பார்த்து உங்களுக்காக ஒரு விசை கூட உங்கள் இருதயங்களில் இந்த நேரத்துல ஒரு திறப்பு உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும். வசனங்கள் கேட்க முடியல, அந்த அளவுக்கு பாரம் உங்கள் தொண்டையை அடைக்கிறது, இருதயத்தை அடைக்கிறது. என் இருதயத்தை லகுவாக்குங்க ஆண்டவரே. கேளுங்க, கண்ணீரோடு கேளுங்க, கண்ணீரோடு கேளுங்க. என் இருதயம் லகுவாகட்டும் ஆண்டவரே, என் இருதயம் லகுவாகட்டும் ஆண்டவரே. என்னை அழுத்துகிற அந்த பாரத்தை இந்த நேரத்துல நான் தூக்கி எறிய விரும்புகிறேன் ஆண்டவரே. எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. என்னால ஆண்டவரை தாங்க முடியல, சகிக்க முடியல. உலக கவலை, உலகத்தினுடைய காரியங்கள் என்னை அழுத்துகிறது ஆண்டவரே. அநேக நாட்களாக உன் வாயில அந்நிய பாஷை இல்ல, விடுதலை இல்ல, வாயை திறந்து துதிக்கல. நீ
துதிக்க முடியல. இந்த ஆலயத்துல வரும்போது உன்னை ஏதோ ஒன்று கட்டி வைத்திருப்பது போல் நீ உணர்கிறாய். அன்பு சகோதரனே, தாழ்மையாக கேட்கிறேன், இந்த நாள் உங்களுடைய வாழ்க்கையின் முக்கியமான நாளாய் நினைத்து விடுதலையை பெற்றுக் கொள்ளுங்க. ஒவ்வொரு பேரும் ஓ ரபா அந்தரஹதீன மௌடரனமா ரபா சேபரோனோ சந்தரன மௌனியாங்கரனமா. 10 வருடங்களுக்கு முன்னால் நீங்கள் பெற்ற அபிஷேகம் இன்றைக்கு இழந்து போயிருக்கிற அன்பு சகோதரனே, உங்களுக்காகவே என்னுடைய ஆண்டவர் இந்த நேரத்தில் இந்த வார்த்தைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஓ ரகனகர சேகரமா சீனமௌஜ சந்தரமாணி ஆகரனமா லபீப மௌசானகஜ அந்தரன ஷைனரனமா லப்தனதூன மௌடரனமா. உங்கள் சத்தங்கள் எழும்பட்டுமே. வாய்களை திறந்து அந்நிய பாஷையில இந்த நேரத்துல ஒரு விடுதலை எடுத்துதான் ஆக வேண்டும். நாம் கடைசி நாட்களுக்குள்ளாக வந்திருக்கிறோம். இந்த நாட்களில் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு மாற்றம் உண்டாகட்டுமே. பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுங்க, விட்டு கொடுங்க. உங்க சரீரத்தில் எப்படி ஒரு அற்புதம் தேவையோ அதே போல உங்க ஆத்துமாவில் இன்றைக்கு ஒரு அற்புதம் தேவைப்படுகிறது. ஒரு சுகம் தேவைப்படுகிறது. அநேகருடைய ஆத்துமா இந்த நாட்களில செத்து போன நிலையில் காணப்படுகிறது. இன்றைக்கு உயிரடைவாயாக என்று உலர்ந்த எலும்புகளை பார்த்து பேசின ஆவியானவர் இப்போது உங்கள் ஒவ்வொருவருடைய ஆத்துமாவிலையும் ஒரு உயிரை, ஜீவனை கட்டளையிட விரும்புகிறார். ஒவ்வொரு பேரும் நீங்களாகவே விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்க. ஓ ரமானிரன சம்பரகந்தரோ நிகரகந்தின மௌடர அஸ்ஸி மௌலபானியா லகதனகதன மௌஷரகந்தின மௌடரன. வெகு தொலைவில் இருந்து நீங்கள் வந்து எந்த ஒரு பலனையும் பெற்றுக் கொள்ளவில்லை என்றால் எவ்வளவு நீங்கள் நிர்பாக்கியராயிருப்பீர்கள். யோசித்து பாருங்க. விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்க. இந்த வாரத்திற்குரிய பலனை பெற்றுக்கொள்ளுங்க. ஜீவனுள்ள தேவனே, எங்கள் இருதயங்கள் ஆண்டவரே உம்முடைய ஆவியினால் நிரப்பப்படட்டும். அப்பா, பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு பேசுவீராக. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். கடந்த வாரத்தில் என்னுடைய ஒரு உறவினரோடு பேசும்போது அவர்கள் ஒரு காரியத்தை சொன்னார்கள். வீட்டின் முன்னால நிற்கிற இந்த மரத்தை நான் வெட்டிடலான்னு நினைக்கிறேன். இப்போ நான் கேட்டேன், ஐயோ எவ்வளவு வருஷமா அந்த மரம் நிற்கிறதே, இதை போய் வெட்டுறீங்களே. அவர்கள் சொன்னார்கள், கடந்த 1 வருடம் இந்த மரம் எந்த பலனையும் கொடுக்கல, அதனால வெட்டி போடுகிறேன். அப்போ என் இருதயத்துக்குள் ஒரு காரியம்
அப்படியே என் மனதை உறுத்துகிற மாதிரி இருந்தது. ஒரே ஒரு வருடம் பலன் கொடுக்கல. அதற்காக இத்தனை வருடம் பலன் தந்த மரத்தை இந்த மனிதர் வெட்ட நினைக்கிறாரே. ஆனால் என் ஆண்டவருக்காக எத்தனையோ முறை, எத்தனையோ நாட்கள் பலன் கொடுக்காமல் இருந்த பிறகும் அவர் என்னை அழித்து போடவில்லை, என்னை விட்டு விடவில்லை, என்னை வெறுத்து விடவில்லை. இந்த வார்த்தை என் உள்ளத்தில் அதிகமாய் கிரியை செய்தபடியினால் அதே வார்த்தையை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளும்படியாக விரும்புகிறேன். வாசிப்போம். யோவான் 15வது அதிகாரம் 16வது வசனம். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும் படிக்கும், உங்கள் கனி நிலைத்திருக்கும் படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். ஹல்லேலூயா. ஒரே ஒரு வார்த்தை, நீங்கள் கனி கொடுக்கும்படிக்கு, நீங்கள் கனிகளை கொடுக்கும்படிக்கு. கிறிஸ்தவ வாழ்க்கையின் முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால், நானும் நீங்களும் கனி கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. இன்றைக்கு முற்றிலுமாக மறக்கப்பட்டு போன ஒரு காரியம். ஆலயத்தில் ஒரு பெந்தைக்கோஸ்தே ஆலயத்துல வந்துட்டோம், இல்ல ரட்சிக்கப்பட்டேன், ஞானஸ்நானம் எடுத்தேன், எல்லாமே எதற்காக இருக்கிறது என்றால் இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரே காரியத்திற்காக. அநேகரை கேட்கும் போது அதுதான் இன்றைக்கு சொல்லுகிறார்கள். ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கையின் சாராம்சம், அடிப்படை காரியம் என்னவென்றால், மற்றவர்களை விட நானும் நீங்களும் மிகுதியான பலனை கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். காந்தி ஒரு நாள் சொன்னாராம், give me a good Christian, give me a true Christian. ஒரே ஒரு உண்மை கிறிஸ்தவனை எனக்கு முன்பதாக கொண்டு வாருங்கள். இன்றைக்கு உலகம் எதிர்பார்ப்பது அதுதான். பிரியமானவர்களே, உங்களுக்குள்ளாகவும் எனக்குள்ளாகவும் இந்த ஒரே ஆசை, நான் ஒரு உண்மையான கிறிஸ்தவனாய் மாறிவிட வேண்டும். அதற்காக தான் இயேசு சொல்றாரு, நீங்கள் என்ன தெரிந்து கொள்ளல, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். எதற்காக நான் உங்களை தெரிந்து கொண்டேன் தெரியுமா? இந்த உலகத்தில் மிகுதியான பலனை, கனிகளை நீங்கள் கொடுக்கும்படியாக நான் உங்களை ஏற்படுத்தினேன் அப்படின்றாரு. உங்களை நான் ஏற்படுத்தினது, அப்பாயிண்ட் பண்ணது. ஒரு வேலையில ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்து உட்கார வைக்கிறாங்க. அதே விதமாக இயேசு உங்களையும் என்னைக்கும் பார்த்து, உனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுத்திருக்கிறேன்ப்பா. அது என்ன அப்பாயின்மெண்ட்? நீ இந்த உலகத்தில் கனி கொடுக்க வேண்டும், பலன் கொடுக்க வேண்டும். கனி கொடுக்க வேண்டும் என்றால் நானும் யோசிச்சேன், என்னதான் அதனுடைய அர்த்தம் பார்க்கும்போது, நாம் இருக்கிறதை காட்டிலும் எல்லாவற்றிலும் பெருகி வளர்ந்து இன்னும் அதிக ஆசீர்வாதமாய் மற்றவர்களுக்கு மாறுவது. நன்றாக கவனியுங்கள். கனி கொடு என்று சொன்ன உடனே ஆவியின் கனிகள் நம்ம நினைவில் வரும், அது கொடுக்க வேண்டும். இன்னும் ஆழமாக பார்ப்போம் என்றால், இருக்கிற இந்த நிலையிலிருந்து சற்று வளர்ந்து பெருகி நாம் பலன் கொடுக்க வேண்டும். அப்படி என்றால், இன்றைக்கு நீங்களும் நானும் போய்கொண்டிருக்கிற இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையிலிருந்து இன்னும் சற்று வளரும்படியாக, இன்னும் நாம் அநேகருக்கு பயன் கொடுக்கும்படியாக ஆண்டவர் நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார். முதலாவதாக உங்களுக்குள் சொல்லிக் கொள்ளுங்க, என்னை ஆண்டவர் தெரிந்து கொண்டதன் நோக்கமே நான் கனி கொடுக்க வேண்டும். சொல்லுங்க பார்க்கலாம். என்னை ஆண்டவர் தெரிந்து கொண்டதன் நோக்கம் நான் கனி கொடுக்கும்படியாக.
இந்த உலகத்துல 100 காரு, 100 வீடு, 100 ஏக்கர் சொத்து எல்லாம் ஆண்டவர் தருவதற்கு வல்லமை உள்ளவர், நல்லது. ஆனால் அவர் அதிகமாக எதிர்பார்ப்பது, இன்றைக்கு இந்த சபையில ஆண்டவர் ஒரு வித்தியாசமான விதத்தில் கிரியை செய்ய இந்த 2016 விரும்புகிறார். ஹல்லேலூயா. அநேகருடைய எதிர்பார்ப்பு இந்த 2016 ஜெயத்தின் ஆண்டுல எல்லாவற்றிலும் எனக்கு ஜெயத்தை தரும்படியா, எல்லா காரியங்களிலும் உலக பிரகாரம் நிச்சயமாக அது கூட தருவார். அதே வேளையில ஆண்டவர் ஆவிக்குரிய வாழ்க்கையில் தோல்வியை சந்தித்து கொண்டிருக்கிற அநேகரை இன்றைக்கு பார்க்கிறார். அவர் சொல்றாரு, நீ பலனை கொடுக்கணும், நீ கனிய கொடுக்கணும், நீ பெருகணும், பலுகணும், பலுகி பெருகும்படியா உன்னை நான் அப்பாயின் பண்ணி இருக்கிறேன். ஹல்லேலூயா. இதை கனிகளை கொடுக்க, இந்த வார்த்தையை நான் ஆங்கிலத்தில் வாசித்த போது பி ஃப்ரூட்ஃபுல் அப்படின்னா கனி கொடுப்பதற்கு ஆங்கில வார்த்தை ஃப்ரூட்ஃபுல் என்று இருக்கிறது. இதே வார்த்தையை பல இடங்களில் நான் தேடி பார்த்த போது வாசிப்போம். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 28வது வசனம். நன்றாக கவனியுங்கள். வசனத்தை உங்கள் காதுகளில் போக முடியாதபடி பிசாசு அநேகருடைய காதை அடப்பதை நான் பார்க்கிறேன். ஆனா இன்றைக்கு சொல்லுங்க, பிசாசே, இந்த வசனம் என்ன இன்னைக்கு ஆசீர்வதிக்க போறது? நீ என் காதை அடைக்க முடியாது. இந்த வார்த்தை உள்ள போகிறது. ஹல்லேலூயா. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியில் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஆங்கிலத்தில் பார்க்கும்போது இந்த வசனத்துல he blessed them, ஆசீர்வதித்தார். என்ன சொல்லி ஆசீர்வதித்தார் என்றால் be fruitful. அதுல பலுகி என்கிற வார்த்தையை ஆங்கிலத்தில் பார்க்கும்போது be fruitful, நீ கனி கொடு, நீ பலன் கொடு, அதன் மூலம் நீ பலுகி பெருகு. ஹல்லேலூயா. முதலாவது ஆண்டவர் மனிதனை உண்டாக்கி வார்த்தையினால எல்லாவற்றையும் சிருஷ்டித்த ஆண்டவர் அவனுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். என்ன ஆசீர்வாதம்? நீ இந்த உலகத்துல கனி கொடுக்க போகிறாய். Be fruitful, நீ கனி கொடு, நீ பலுகி பெருகுவதன் நோக்கமே நீ கனி கொடுக்கும்படியாக. இரண்டாவதாக வாசிப்போம். ஆதியாகமம் 17வது அதிகாரம் 5-6. இனி உன் பேர் ஆபிரகாம் எனப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் எனப்படும். உன்னை மிகவும் அதிகமாய் பலுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன். மிகவும் பலுக பண்ணி, எக்ஸீடிங்லி ஃப்ரூட்ஃபுல். ஆங்கிலம் தெரிந்தவர்களுக்கு அதன் அர்த்தம் புரியும், மற்றவர்களும் கற்றுக்கொள்ளுங்கள். அந்த ஆங்கில வார்த்தை எக்ஸீடிங்லி, மிகவும் பலுக பண்ணி, மிகவும் அதிகமாய் கனி கொடுக்க ஆபிரகாமை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். முதலாவது மனிதனை சிருஷ்டித்தவுடன் சொல்றாரு, உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன்ப்பா. என்ன ஆசீர்வாதம்? நீ கனி கொடுக்கும்படியாக உன்னை ஆசீர்வதிக்கிறேன். இரண்டாவது ஆபிரகாமை பார்த்து சொல்றார். மூன்றாவதாக வாசிக்க வேண்டாம், நான் வார்த்தையில சொல்லுகிறேன். அதே ஆதியாகமம் 26-22 யாக்கோபை பார்த்து சொல்றாரு, நீ கனி கொடுப்பாய். You shall be fruitful. 35-11 யோசேப்பை பார்த்து சொல்றாரு, நீ கனி கொடுப்பாய். ஈசாக்கை பார்த்து சொல்றார். அப்படி என்றால் ஆண்டவர் முதலாவதாக நாம் கனி கொடுக்கும்படியாக நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். முதலாவது நான் என்ன சொன்னேன்? கனி கொடுக்கும்படியாக. மறந்துட்டீங்களா? அதுக்குள்ள கனி கொடுக்கும்படியாக என்னை ஏற்படுத்தி இருக்கிறார், அப்பாயின் பண்ணி இருக்கிறாரு. இந்த வார்த்தையை மட்டும் மனசுல பதிங்க. அப்பாயின் பண்ணி இருக்கிறார். நான் கனி. நம்ம நினைக்கிறோம் ஏதோ கிறிஸ்தவத்துக்கு வந்துட்டோம், கிறிஸ்தவ மதத்துக்கு மாறிட்டோம், பெந்தேகோஸ்துக்கு வந்துட்டோம், எப்படியோ வாழலாம். இல்ல பிரியமானவர்களே, ஆண்டவர் நீங்களும் நானும் அவரை தெரிந்து கொள்ளல, அவரை தேடி வரல. மனிதனை தேடி வந்த ஒரே ஆண்டவர் உண்டு என்றால் நம்முடைய ஆண்டவர் மட்டும். ஹல்லேலூயா. மனுஷன் இன்னைக்கு எல்லா மனுஷனுமே கடவுளை தேடி தேடி போறான்.
ஆனா நம்முடைய ஆண்டவர் நம்மை தேடி வந்தார். தேடி வந்த ஆண்டவர் தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்ட ஆண்டவர் நமக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்திருக்கிறார். என்ன அப்பாயின்மெண்ட்? நானும் நீங்களும் என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? கனிகளை கொடுக்கணும். கனிகளை கொடுக்கணும். எல்லாவற்றிலும் வளர வேண்டும் என்கிற ஒரு அப்பாயின்மெண்ட்டை கொடுத்திருக்கிறார். இரண்டாவது, அவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். என்ன ஆசீர்வாதம்? நான் கனி கொடுக்க வேண்டும் என்று. உங்க வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, என்னை கனி கொடுக்கும்படி ஆசீர்வதித்திருக்கிறார். ஹல்லேலூயா. கை கீழே போடுங்க, மனசுல சொல்லுங்க, அப்படியா ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எனக்கு இப்படி இருக்கிறதா? என்னை கனி கொடுக்கும்படியாக அவர் ஆசீர்வதித்திருக்கிறார். மூன்றாவதாக யோவான் 15:4 வாசிப்போம். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். முதலாவது வசனம் வாசிங்க, 15:1. நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். பாருங்க, இயேசு சொல்றாரு, நான் ஒரு திராட்சை செடி. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். என் பிதா இந்த திராட்சை தோட்டக்காரர். நீங்க எல்லாரும் இந்த திராட்சை செடியில உள்ள ஒவ்வொரு கொடி, பிரான்சஸ். திரும்ப சொல்றேன், இயேசு ஒரு திராட்சை செடி. நீங்களும் நானும் யாரு? அதுல உள்ள ஒவ்வொரு கொடி. பிதா திராட்சை தோட்டக்காரர். பிதா என்ன செய்வாராம்? இந்த திராட்சை செடி இயேசுவோடு நீங்களும் நானும் அப்படியே ஒன்றா இருந்து கனி கொடுக்க எதிர்பார்க்கிறார். சப்போஸ் நம்ம நல்ல கனி கொடுக்கல, கொஞ்சம் கொடுக்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் கொத்தி சீராக்கி நம்மள கனி கொடுக்க வைப்பார். கனியே கொடுக்கல அப்படின்னா என்ன செஞ்சிருவாராம்? அதை வெட்டி போட்டுருவாராம். நன்றாக யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நீங்களும் நானும் என்ன நிலையில் இருக்கிறோம்? இப்போ எதற்காக நம்மை ஆண்டவர் நிலைத்திருக்க சொல்றார்? நிலைத்திருக்கன்ற வார்த்தை தமிழ்ல இருக்குது, ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா கனெக்டட். அந்த கொடியில உங்க எல்லாருக்கும் தெரியும், ஒரு செடி அதுல கொடி இருக்குன்னா ரெண்டு கனெக்ட் ஆகி இருக்குது. கனெக்ட்ன்ற வேர்டு உங்களுக்கு நல்லா புரியும். ரெண்டு சேர்ந்து இருக்குது. எதுக்கு சேர்ந்து இருக்குது சொல்லுங்க? இந்த கொடியில என்ன வரணும்? என்ன வரணும்? என்ன வரணும்? பழம் வரணும், பலன் வரணும். இயேசுவாகிய திராட்சை செடியில நீங்களும் நானும் அப்படியே ஒட்ட வச்சிருக்கிறாரு. சும்மா ஒட்ட வச்சுட்டு ஏதோ அவர் பார்த்து ரசிக்கிறதுக்கு இல்ல. எதை எதிர்பார்த்து வந்திருக்கிறார் பிதா? எதை எதிர்பார்க்கிறார்? இந்த கொடியில பலன் இருக்குதா, பழம் இருக்குதா, கனி இருக்குதா, தேடிக்கிட்டே இருக்கிறாரு. இதற்காக நம்மை அவரோடு இயேசு இணைத்து வைத்திருக்கிறார். நான்காவதாக ஒரு காரியம் சொல்கிறேன். யோவான் 15:2 வசனம் மீண்டும் ஒருக்கா வாசிங்க. என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். போதும். அவர் நானும் நீங்களும் கனி கொடுப்போன்னு ஒரு எதிர்பார்ப்போடு வருகிறார். தேடிட்டு வர்றாரு. ஐயோ, இந்த கொடிக்குள்ள கனி இருக்குதா, இந்த கொடி கனி கொடுக்குமா? அவரை ஒரு கட்டளையாக சொல்கிறார் என்று சொல்லலாம். இல்லை என்றால் ஒரு எதிர்பார்ப்பு. 4 காரியத்தை நான் உங்களுக்கு சொன்னேன், மறந்து போகாதீங்க. முதலாவது, அவர் என்ன செய்கிறார்? எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்திருக்கிறார். என்ன அப்பாயின்மெண்ட்? என்ன அப்பாயின்மெண்ட்? என்ன வேலை இல்லாட்டியும் கவலைப்படாதீங்க, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்திருக்கிறாரு. எதுக்கு? நீங்க ஆண்டவருக்கு என்று கனி கொடுக்கும்படியாக. ரெண்டாவது, ஒரு பெரிய ஆசீர்வாதம், நீங்களும் நானும் கனி கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். சத்தமா சொல்லுங்க, ஆசீர்வதித்திருக்கிறார். மூன்றாவதாக, உங்களையும் என்னையும் இயேசுவாகிய திராட்சை செடியில அப்படி கனெக்ட் பண்ணி வச்சிருக்கிறாரு, சேர்த்து வச்சிருக்கிறாரு. எதற்காக? கனி கொடுக்கும்படியாக. நான்காவதாக, அவர் எதிர்பார்க்கிறார். இந்த 4 அந்த வார்த்தைகளை மறந்துடாம மனசுல பதிச்சுக்கோங்க. இவ்வளவு இருந்தாலும் இதெல்லாம் உங்கள் எல்லாருக்கும் ஆண்டவர் செய்திருக்கிறது.
அப்பாயிண்ட் பண்ணி இருக்கிறாரு, ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, கனெக்ட் பண்ணி இருக்கிறாரு, எதிர்பார்த்திருக்கிறார். இருந்தாலும் நானும் நீங்களும் கனி கொடுக்க முடியல. உண்மைதானா? உண்மைதானா? சரியாக நம்மால் கனி கொடுக்க முடியல. வீட்டுல கனி கொடுக்க முடியல, வேலை பார்க்கிற இடத்துல கனி கொடுக்க முடியல, பொது இடங்கள்ல நம்மால் கனி கொடுக்க முடியல. மத்தவங்க சொல்றாங்க, ஐயோ இவன் சர்ச்சுக்குன்னு ஓடுறான், இவ எப்பயும் ஜோம் பண்றான், ஆனா என்ன இவ வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் இல்லையே, பலன் இல்லையே, வாழ்க்கை மாறவில்லையே, கனி இல்லையே. இன்றைக்கு எல்லாருடைய கேள்வி இதுதான் இருக்குது. என்னதான் ஆராதித்தாலும், கைதட்டினாலும், உபவாசம் இருந்தாலும், 40 நாட்கள் சரியான உபவாசம், ஆனாலும் அநேகருடைய வாழ்க்கையில் கனிகள் இல்லை, பலன் கொடுக்கல, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் தங்கல, நாம் வளரவில்லை, பெருகவில்லை. இதற்கு என்ன காரணம்? உண்மையாகவே நான் யோசித்து பார்த்தேன். ஆண்டவரே, எவ்வளவு சூழ்நிலையில எவ்வளவு வசனம் கேட்கிறோம், இந்த வசனத்தை கேட்டாலும் எங்களால சரியாக வாழ முடியவில்லையே. வசனம் உள்ள போனாலும் இந்த வசனம் கிரியை செய்ய முடியாதபடி இருக்கிற ஒரு சில காரியங்களை உங்களுக்கு வேகமாக, இதெல்லாம் நீங்க அறிந்தது, உங்களை விட எனக்கு ரொம்ப தெரியாது, ஆனா என்னுடைய இருதயத்தில் பரிசுத்த ஆவியானவர் பேசின வார்த்தைகளை மிக தெளிவாக உங்களுக்கு சொல்லித்தரேன். வாசிப்போம். மார்க்கு 4வது அதிகாரம் 7வது வசனம். மார்க்கு 4வது அதிகாரம் 7வது வசனம். சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது, முள் வளர்ந்து அது பலன் கொடாதபடி அதை நெருக்கி போட்டது. இது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதற்கு முன்பதாக ஆதியாகமம் 49வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிப்போம். 23 கூட. யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீரூற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி, அதன் கொடிகள் சூரின் மேல் படரும். வில்வீரர் அவனை மனம் அடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது, அவனுடைய புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன. போதும். யோசேப்பை குறித்து உங்கள் எல்லாருக்கும் தெரியும். யோசேப்பை குறித்து என்ன வார்த்தை தீர்க்க தரிசனமாக சொல்லப்படுகிறது? யோசேப்பு கனிதரும் செடி, ஒரு ஃப்ரூட்ஃபுல் பிளான்ட், ஒரு ஃப்ரூட்ஃபுல் ட்ரீ, அவன் கனி தருகிறவன். ஆனா அவனால கனி கொடுக்க முடியாதபடி அவனுக்கு நிறைய தடைகள் இருந்தது. உண்மைதானே? உங்க எல்லாருக்கும் தெரியும். வில் வீரர் அவனை மனமடிவாக்கி என்ன செய்தாங்களாம்? வெறுப்பு உண்டாக்கலாம். எவ்வளவோ தடைகள். சிறு வயதிலிருந்தே அவன் கனிதரும் செடியா இருந்தாலும் அவனுக்கு வீட்டுல கனி தர முடியல. சொந்த வீட்டுல அவன் பகைக்கப்பட்டான். எல்லாவற்றிலும் அவனை வெறுத்தார்கள். இந்த சம்பவம் எல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்படி இருந்தும் அவன் என்ன செய்தான்? அவன் சுவரின் மேல் அவன் கொடி படரும் அப்படின்னு இருக்குது. அவன் என்ன செய்தான்? அவன் கனி கொடுத்தான். இன்றைக்கு ஆண்டவர் எதிர்பார்ப்பது அதுதான். முதலாவது நான் உங்களோடு சொல்வது, வசனத்தை முதல்ல நம்ம கேட்டோம். வசனத்தை உள்ள போக முடியாதபடி, என்ன காரியம் பலன் கொடுக்காதபடி, எது நெருக்கி போட்டது? முள். வசனம் விதை. அந்த விதையை சொல்லியிருக்கு. வசனத்தை விதைக்கு ஒப்பிட்டு சொல்லியிருக்கு. மனிதனுடைய இருதயம்தான் நிலம். இதெல்லாம் ஒரு வித்தியாசமான செய்தி, நீங்கள் அநேக முறை கேட்டிருக்கிறீர்கள். இப்போ லூக்கா 8வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. லூக்கா 8:14. இந்த ஒரு காரியத்தை நான் இன்றைக்கு உங்களுக்கு வலியுறுத்தி என் வார்த்தைகளை முடிக்க விரும்புகிறேன். லூக்கா 8:14. முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். கேட்டவுடனே போய் பிரபஞ்சத்துக்குரிய கவலைகளினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் சிற்றின்பங்களினாலும் நெருக்கப்பட்டு பலன் கொடாதிருக்கிறார்கள். பாருங்க, சர்ச்ல வர்றோம், வார்த்தைக்கு ஒன்னும் பஞ்சமே இல்லை. ஆனா இந்த வார்த்தை நம்முடைய இருதயத்திற்குள் போய் நானும் நீங்களும் பலன் கொடுக்க முடியாதபடி 3 காரியம் தடையாக இருக்கிறது என்று இந்த வசனத்துல இருக்குது. மீண்டும் ஒரு விஷயம், அந்த 3 காரியத்தை மட்டும் வாசிப்போமா? உலக கவலை,
பிரபஞ்சத்திற்குரிய கவலைகளினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் சிற்றின்பங்களினாலும். 3 காரியம்: உலகத்துக்குரிய கவலை, ஐஸ்வர்யம், சிற்றின்பம். நீங்க கேட்கலாம், என்ன சிஸ்டர் இப்படி சொல்றீங்க? எங்களுக்கு அப்படிப்பட்ட காரியங்கள் இல்ல. நன்றாக யோசிச்சு பாருங்க. இப்ப நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும் போது, தேவனுடைய வார்த்தை இங்க வந்துட்டு இருக்கும் போதே, இங்க இருக்கிறதுல எத்தனை பேருடைய உள்ளத்துக்குள்ள இது போகுது? இல்லை என்றால், ஐயோ இது முடிஞ்ச உடனே நான் எங்க போறது? எந்த ஹோட்டல்ல போய் சாப்பிடுறது? இன்னைக்கு எந்த தொழிலை செய்வது? நாளைக்குள்ள காரியத்துக்கு நான் இன்னைக்கே ஓடணுமே. ஐயோ அந்த காரியம், அங்க போய் கடன் வாங்குவதா, இதை செய்வதா, நான் என்ன சமைப்பது, இன்னைக்கு என்ன ருசியா செஞ்சு கொடுப்பது பிள்ளைகளுக்கு? சமைப்பது தவறல்ல, வேலை செய்வது தவறல்ல. ஆனால் முழங்கா போடுறோம், வார்த்தையை கேட்கிறோம். ஆனால் இந்த வார்த்தை கிரிய செய்ய முடியாதபடி இன்றைக்கு உங்கள் அநேகரை உலகத்தின் கவலைகள் அப்படியே ஆட்கொண்டிருக்குது. என்னதான் நீங்க மறுத்தாலும் உங்க உள்ளம் சொல்லும், உண்மைதான். நான் கேட்கிறப்ப நீங்க இல்லைன்னு சொல்வீங்க. அநேகருக்குள் இயேசு சொன்னாரு, எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று. நாளைய தினத்திற்காக கவலைப்படாதீங்க. யோசிச்சு பாருங்க, எனக்குமே அப்படித்தான். அநேக வேளைகள்ல நம்ம கவலைப்படுவது எதற்காக தான் சொல்லுங்க? உலகம், உலகத்தின் காரியம். எத்தனை பேர் உண்மையா சொல்லுங்க, இன்றைக்கு என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து நான் கவலைப்பட்டேன், கொஞ்சமாவது யோசிச்சேன்? சொல்லட்டுமா? இந்த சரீரத்தை காட்டிலும் உங்கள் ஆத்துமா விலையேற பெற்றது. மீண்டும் சொல்றேன், இங்க இருக்கிறவங்க ஒவ்வொருத்தர் சரீரத்தை காட்டிலும் உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஆத்துமா விலையேற பெற்றது. மறந்து போகாதீங்க. ஆனா நாம் எதை செய்கிறோம் தெரியுமா? இந்த ஆத்துமாவை குறித்து 1% கூட கவலைப்படல. ஆனா இந்த சரீரத்திற்காக யாரை ஏமாத்துறது, எப்படி வட்டி வாங்குறது, எப்படி அதை பெருக பண்றது? ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நீ என்ன தேடு, நான் இதெல்லாம் உனக்கு கொடுக்கிறேன். பாருங்க, இன்னைக்கு கடையில எங்க பார்த்தாலும் buy one get one free, ஒன்ன வாங்கு ஒன்ன கொடுக்கிறேன். நம்ம என்ன செய்கிறோம்? சார் அது வேண்டாம் சார், எனக்கு அந்த ஃப்ரீயை மட்டும் கொடுங்க. கொடுப்பாரா? சொல்லுங்களேன். நம்ம அதை தான் செய்கிறோம். உலகத்தின் ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன தேடப்பா, நான் உனக்கு கூட கொடுக்கிறேன். இன்னைக்கு எத்தனை பேர் அதற்கு சாட்சியா இங்க இருக்கிறாங்க தெரியுமா? நான் ஆண்டவர் காரியத்தை பார்த்தேன். என்னுடைய தகப்பனார் அடிக்கடி சொல்றது அதான், உங்க வேலையை நான் பாக்குறேன்ப்பா, நீங்க என்னுடைய காரியத்தை பாருங்க. எங்களுடைய படிப்புக்காகவோ, எங்களுடைய வேலைக்காகவோ, எங்களுடைய திருமண காரியங்களுக்காகவோ எங்கேயும் எங்க அப்பா ஓடினதில்லை. எந்த இடத்துக்கும் ஓடி ஓடி போய் கேட்டது கிடையாது. ஆனா எங்களை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? இந்த உலகத்தின் காரியத்திற்காக கவலைப்படுகிறது அவர் வாழ்க்கையில் இருந்ததே இல்லை. இன்றைக்கு நீங்களும் நானும் சற்று ஆராய்ந்து பார்ப்போமா? உலகத்துக்காகவே பாடுபட்டு கொண்டிருக்கிறோம். ஒரு நாள் எத்தனை பேர் கண்ணீர் வடிப்பதை நான் இன்றைக்கு பார்க்கிறேன். கடைசியில ஏதாவது செஞ்சிடலாம், ஆண்டவருக்குன்னு செஞ்சிடலாம்னு நினைச்சாங்க, முடியல. இப்ப நினைக்கிறாங்க, ஐயோ ஒரு கொஞ்சம் பலன் இல்ல. கனி கொடுக்கும்படியாக ஆசீர்வதித்த ஆண்டவர் இன்றைக்கு தேடி வந்திருக்கிறார் இந்த சபை நடுவுல. எத்தனை பேர் எனக்கென்று பலன் கொடுக்க போறீங்க? எத்தனை பேர் எனக்கென்று கனி கொடுக்க போறீங்க? எத்தனை பேர் எனக்கென்று பயன்பட போறீங்க? பிரியமானவர்களே, நான் மிகவும் வேதனையோடு சொல்லுகிறேன், இன்னைக்கு காலையில என்னால எதுவுமே செய்ய முடியாமல் நின்று அழுது கொண்டிருந்தேன். அப்ப பரிசுத்த ஆவியானவர் ஒரு காரியத்தை என்னோடு பேசினார். இந்த சபையில மிக 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 வல்லமையாக பயன்படுகிற அநேக பாத்திரங்களை நான் வைத்திருக்கிறேன். ஆனால் அவர்கள் அத்தனை பேரும் இன்றைக்கு உலக காரியங்களில் சிக்குண்டிருக்கிறார்கள். பாவம் செய்யல நீங்க, ஆனா ஆண்டவர் எதிர்பார்க்கிற அளவு உங்களால் பிரகாசிக்க முடியவில்லை, பயன்பட முடியவில்லை. ஏன் தெரியுமா?
கொஞ்சம் கூட சேர்த்துட்டா, கொஞ்சம் கூட இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வந்துட்டா, கொஞ்சம் கூட என் குடும்பத்துக்கு என்று செஞ்சிட்டா, நீங்க வேலை செய்யுங்க, தொழில பாருங்க. ஆனா இன்றைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஸ்தானத்தில் எதற்கென்று உங்களையும் என்னையும் ஏற்படுத்தினாரோ அந்த இடத்தில் நீங்கள் இல்லை என்பதை நான் ஆணித்தரமாக சொல்லுகிறேன். பிரியமானவர்களே, உலக கவலை, ஐயோ எதை செய்கிறது என்ன செய்கிறது. நான் ஒரு நாள் இந்த இடத்துல சொன்னேன், கவலைப்படுவது என்பது சிலருக்கு வியாதி. அப்படியே உள்ளத்துக்கு எப்ப பார்த்தாலும் எதையாவது ஒன்று. நானும் அநேகரோடு பேசும்போது கவனிப்பேன், ஆவிக்குரியவர்களாகிய நீங்களும் ஒருவேளை இப்படி இருப்பீங்கன்னா இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, என்னுடைய வார்த்தையை கேட்கும் போதே உங்க உள்ளத்துல சொல்லுங்க, ஓ இதனாலதான் நான் கனி கொடுக்க முடியலையா, இதனாலதான் நான் பயன்பட முடியலையா, இதனாலதான் நான் பலன் கொடுக்க முடியவில்லையா. பாருங்க, ஒரு அம்மா எப்பயும் பாஸ்டர் கிட்ட வந்து ஜோம் பண்ண சொல்வாங்களாம். எதுக்கு தெரியுமா? அவங்களுக்கு ஒரு உருளைக்கிழங்கு தோட்டம் இருந்துச்சு, அந்த தோட்டத்துல நிறைய உருளைக்கிழங்கு காய்க்கணும் அப்படின்னு ஜோம் பண்ண சொல்லுவாங்க. பாஸ்டர் சொன்னாங்க, கண்டிப்பா ஜோம் பண்றேம்மா. அடுத்த வாரம் வந்து சொன்னாங்க, பாஸ்டர் நிறைய உருளைக்கிழங்கு இருக்குது பாஸ்டர், ஆனா அந்த உருளைக்கிழங்கு எல்லாம் அழுகி போகுது பாஸ்டர், நீங்க நல்லா ஜோம் பண்ணுங்க பாஸ்டர். பாஸ்டர் சொன்னார், கண்டிப்பா ஜோம் பண்றேம்மா. அடுத்த வாரம் வந்தா இந்த அம்மா திருப்பியும் துக்கமா தான் வருது. என்னம்மா உங்க உருளைக்கிழங்கு நல்லா வரலையா? பாஸ்டர் எல்லா உருளைக்கிழங்கும் ரொம்ப அழகா வந்திருக்கு பாஸ்டர், என் எலிக்கு போடுறதுக்கு ஒரு உருளைக்கிழங்கு கூட கெட்டு அழுகுன உருளைக்கிழங்கு இல்ல பாஸ்டர். பாத்தீங்களா, சிலருக்கு இப்படிதான் வாழ்க்கையில என்ன ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்தாலும் அவங்க எதை தான் நினைப்பாங்க, இல்லாத ஒன்ன நினைச்சு கவலைப்பட்டுட்டே இருப்பாங்க. ஒரு நாள் ஒரு வேடிக்கையான சம்பவம். 2 நண்பர்கள் ரொம்ப நாளைக்கு பிறகு சந்திக்கிறாங்க. ஒரு நண்பன் பார்க்கறான் ஒரு நண்பனை, அந்த நண்பன் ரொம்ப சோகமா இருக்கிறான். என்னப்பா ஆச்சு உன் வாழ்க்கையில, எதுவும் கஷ்டமா? அவ சொன்னானா, எப்பா 3 வாரங்களுக்கு முன்பு என்னுடைய தாத்தா மரித்து போனார். ஓ அப்படியா, அதனாலதான் நீ அவ்வளவு வேதனையா இருக்கிறியா? இல்ல அதுல ஒன்னும் இல்ல, அவருடைய சொத்துல $15 மில்லியன் எனக்கு தான் சொந்தமாயிருச்சு. ஏன்னா வேற யாருக்கும் அவங்க பரம்பரையில கொடுக்க முடியாது, அதெல்லாம் பேங்க்ல டெபாசிட் பண்ணிட்டாங்க. இவன் கேட்டான், ஏன்பா அப்புறம் நீ ஏன் இவ்வளவு துக்கமா இருக்கிற? அது கேட்டா, 2 வாரங்களுக்கு முன்பு என்னுடைய மாமா மரித்து போனா. ஐயோ அது ரொம்ப சங்கடம். இல்ல ஒன்னும் இல்ல, ஆனா அவர் மரித்து போனாலும் $10,000 என் பேங்க் அக்கௌண்ட்டுக்கே வந்துருச்சு. பின்ன ஏன்பா நீ கவலையா இருக்கிற? கடந்த வாரம் 1 வாரத்துக்கு முன்பதாக என்னுடைய பாட்டி மரித்து போனோம், அது ரொம்ப கஷ்டம், உன்னை ரொம்ப நேசிச்சாங்க இல்லையா? இல்ல அவங்களும் ஒரு $5 மில்லியன் எனக்கு ஏற்கனவே டெபாசிட் பண்ணிருக்காங்க. ஏன்பா பின்ன இவ்வளவு கவலைப்படுற? பாருப்பா, கடந்த 1 வாரத்துல யாருமே சாவல, என் பேங்க்ல எதுவுமே பேங்க் அக்கவுண்ட்ல சேரல. பாருங்க, இது ஒரு வேடிக்கையான கதை என்றாலும் நீங்களும் நானும் இப்படி ஒருவேளை யோசிக்காம இருக்கலாம். ஆனா ஏதோ ஒன்று இங்க உட்கார்ந்திருந்தாலும் இப்ப கூட நான் நல்லா சொல்ல முடியும், இந்த வார்த்தையை கேட்கும் போது கூட ஆண்டவர் காரியங்களை குறித்து கவலையற்ற அநேகர் இங்க இருப்பீங்க. நினைவு முழுசும் ஐயோ அதை செய்யாம விட்டுட்டனே, இதை செய்யாம விட்டுட்டனே, ஏதோ ஒன்றை உங்களை குற்றப்படுத்த சொல்லல பிரியமானவர்களே. இந்த 2016 உங்களை அப்பாயிண்ட் பண்ண ஆண்டவருக்கு உண்மை உள்ளவர்களா இருப்பீங்களா? உண்மை உள்ளவர்களா இருப்பீங்களா? ஒரு ஆசை உங்களுக்குள்ள வருமா? ஐயோ நான் கனி கொடுக்கணுமே, நான் கனி கொடுக்கணுமே, ஐயோ நான் இன்னும் அதிக கனிகளை கொஞ்சம் கொடுத்திருக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, கொஞ்சம் கனி கொடுத்திருந்தேன்னா மிகுதியான கனிகளை இன்னும் நான் பிரயோஜனப்படணுமே. பாருங்க எத்தனை இடம் காலியா இருக்குது. யாரு? நீங்களும் நானும் தான் தேடி போகணும். இந்த இடத்தெல்லாம் நிரப்பணுமே. ஆண்டவரை என்ன பயன்படுத்த மாட்டீங்களா? என் பக்கத்து வீட்டுல எவ்வளவு கஷ்டத்தோட இருக்காங்க, அவங்களுக்கு நான் இயேசுவை பற்றி சொல்ல வேண்டாமா? என் பக்கத்து சீட்ல வேலை செய்கிறவர்களுக்கு நான் இயேசுவை பற்றி சொல்ல வேண்டாமா? நான் பலனை கொடுக்க வேண்டாமா? நான் பயன்பட வேண்டாமா? பாருங்க, சொத்தெல்லாம் சேர்த்து
சொந்தத்துல ஒருத்தர் சேர்த்து 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 எவ்வளோ சேர்த்தார். அவர் ஒரு நாள் சொன்னாராம், என்ன வேலை பார்த்த அவ்வளவும் நான் சேவிங்ஸ் தான், வேலை பார்த்ததுல எனக்கு எந்த செலவுமே கிடையாது, இனி ரிட்டையர் ஆகி வந்துட்டேன், வந்து நாங்க செய்ய போறது இதுதான், சேர்த்த பணத்தை கொண்டு ஒவ்வொரு ஊரா நாங்க சுத்த போறோம், நானும் மனைவியும். முதல் காரியமாக அவர்கள் போனது எருசலேமுக்கு. வந்து இதுவரைக்கும் எந்த வித இடத்துக்கும் இடம் பார்த்தது இல்லையா, சுத்தி பார்த்தது இல்ல. முதல் முறையாக நம்ம இயேசு பிறந்த இடத்துக்கு போயிருவோன்ட்டு ஜெருசலேம் போனார்கள். போய் கொண்டு வரும் வழியில திடீரென்று என்ன வியாதி என்றே தெரியாது மரித்து போனார். அவருக்கு இருக்கிற சொத்துக்கள் எங்க என்று மனைவிக்கு தெரியாது, பிள்ளைகளுக்கு தெரியாது. ஒவ்வொன்னா தேடிட்டு இருக்காங்க, ஒவ்வொரு பத்திரத்தை வச்சு. யோசிச்சு பாருங்க, சேர்த்ததெல்லாம் அவ்வளவுதான், விட்டுட்டு போய் தான் ஆகணும். அப்பா சொல்கிற ஒரு சம்பவத்தை சொல்றேன். அலெக்சாண்டர் த கிரேட், அலெக்சாண்டர் இந்த உலகம் முழுசையும் தன் கைக்குள் கொண்டு வந்த மனிதன், ஒரு அரசன். கடைசி அவரு வட இந்தியாவுக்கு வந்தாராம். வந்து எல்லாத்தையும் இனி கைப்பற்றியாச்சு. ஒரு நாள் ஒரு சீஷோர்ல கடற்கரையில முழங்கால் படிட்டு அப்படியே கைய தூக்கிட்டு சொல்றாராம், அழுகிறாராம். படை தளபதி கேட்டானா, ஏன் அரசரை அழுகிறீர்? இனி எனக்கு கைப்பற்றுவதற்கு நாடு இல்லையே. அப்படி அழுதாராம். அழுது விட்டு தன் ஊருக்கு திரும்பி போற வழியில ஒரு கடுமையான வியாதி அவருக்கு வந்தது. அதுக்கு மருத்துவம் இல்லை, மறிச்சு போறாரு. அப்ப அவரு தன்னோடு இருந்த படை தளபதிகளை கூப்பிட்டு 3 காரியம் சொன்னாராம். 3 காரியத்தை நீங்க எனக்கு கண்டிப்பா செய்யணும். என்ன தெரியுமா? முதலாவதாக, என்னுடைய சவப்பெட்டி, நான் மறிக்க போறேன், என்னுடைய சவப்பெட்டிய டாக்டர்ஸ் தான் தூக்கிட்டு போனோம். எல்லாருக்கும் ஆச்சரியமா இருந்தது. ஒரு ராஜா, இவனுக்கு டாக்டர்ஸ் ஏன் தூக்கணும்? அவர் சொல்றாரு, இத்தனை டாக்டர்ஸ் இருந்தும் ஒரு மனிதனுடைய மரணத்தை தடுக்கவே முடியாது என்பதை இந்த உலகம் அறியும்படியாக என்னுடைய சவப்பெட்டிய டாக்டர்ஸ் தான் தூக்கணும். 2வதாக, என்னுடைய சவப்பெட்டி ஊர்வலமாக வரும்போது நான் என்னெல்லாம் வைரம் தங்கம் சேர்த்து வச்சிருக்கணும் எல்லாத்தையும் தெரு நடுவே நீங்க வீசணும், எல்லாத்தையும் தூக்கி வீசிட்டே வரணும். ஏன் தெரியுமா? எத்தனை தான் இந்த அலெக்சாண்டர் த கிரேட் சேர்த்தாலும் சம்பாதித்தாலும் ஒரு நயா பைசா அவன் திரும்பி கொண்டு போக முடியாது என்பதை இந்த உலகம் காண வேண்டும். 3வதாக ஒரு காரியம், என் சவப்பெட்டியில 2 ஓட்டை போட்டு வைக்கணும். என்னுடைய 2 கரத்தையும் நீங்க வெளியே விட்டுறணும், அப்படியே திறந்த வேணுமாக. எதற்கென்றால் இந்த அலெக்சாண்டர் வெறுங்கையா இந்த உலகத்துல வந்தான், வெறுங்கையா போறான். பிரியமானவர்களே, புரிந்ததா உங்களுக்கு? இந்த உலகத்துல ராப்பகலாக 24 மணி நேரமும் ஓடி ஓடி என்னதான் சேர்த்தாலும் ஒன்று கூட நாம் கொண்டு போக போவதில்லை. அதற்காக நீங்க சம்பாதிக்க வேண்டாம்னு சொல்லல, நிறைய சம்பாதிங்க, இன்னும் ஆண்டவருக்கு கொடுங்க நிறைய. அதே வேளையில உங்கள் இருதயம் அதன் மேல பதிய கூடாது. இருதயம் எதன் மேல பதியணும்? பரலோகத்துல பொக்கிஷத்தை சேர்த்து வையுங்கள் ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. பரலோகத்துல நீங்க யோசிச்சு பாருங்க, எத்தனை பேர் சேர்த்து வைத்திருக்கிறோம் சொல்லுங்க. நன்றாக யோசிங்க. என்னுடைய வார்த்தை உங்களை வேதனைப்படுத்தினாலும் பரவாயில்ல, பரிசுத்த ஆவியானவர் திட்டமாக என்னோடு பேசினதுனால எனக்கு நான் மனம் திரும்பும்படியாக பேசி இருக்கிறார். உங்க ஒவ்வொருத்தரோடும் வாழ்நாள்ல 30 வருஷம் 40 வருஷம் 60 வருஷம் 70 வருஷம் வந்தும் கூட இன்னும் ஆண்டவருக்காக ஒன்று கூட பயன்பட முடியலையே, எதையும் செய்யலையே. யோசிச்சு பாருங்க, எத்தனை பேர் குற்ற உணர்வோடு ஆண்டவர் முன்பதாக நாம் நிற்க போகிறோம். ஆண்டவர் பலனை எதிர்பார்த்து வருகிற நேரத்துல வெறுங்கையா இருக்கிறேன் ஆண்டவரே, எந்த ஒரு பலனும் இல்ல ஆண்டவரே, நான் கனி கொடுக்கல ஆண்டவரே, கனி கொடுக்க முடியல ஆண்டவரே. அன்றைக்கு கதறி எழுத முடியாது, இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுக்க போறீங்க. இந்த வசனம் இன்னைக்கு உள்ள போகல,
அதனால பலன் செய்ய முடியல, பலன் பெற முடியல. மீண்டும் சொல்றேன், உலக கவலை, எவ்வளவோ காரியங்கள் அநேகருக்குள். நன்றாக நீங்களே உங்களை ஆராய்ந்து பார்த்து சொல்லுங்க. 1 மணி நேரம் ஜெபிக்க உட்கார்றீங்க, முழங்கால் போடுறீங்க, வேதத்தை எடுத்துக்கிறீங்க. இந்த 1 மணி நேரத்துல எவ்வளவு நிமிடங்கள் உண்மையாக நீங்க ஆண்டவரோடு பேசி இருப்பீங்க? யோசிச்சு பாருங்க. சிலருக்கு அந்த பழக்கம் கூட இல்லாமல் இருக்கலாம். வேதனையான சம்பவம், இந்த காட்டாத்துறை ஆலயத்துல வந்தும் குறைந்தது 1 மணி நேரமாவது ஆண்டவரோடு பேசாதவர்கள், இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு தீர்மானம் எடுங்க. என்னுடைய வாழ்க்கை மாறட்டும். நீங்க மனுஷன் முன்னால சொல்றது இல்ல, நீங்க தனிப்பட்ட விதமா. ஆனா அநேகர் ஆண்டவரோடு உறவாடுவது எனக்கு தெரியும், தனியாக வெளி எங்கேயும் தெரிவதில்லை. இன்னும் நீங்கள் மாறும்படியாக ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இனி கடந்த நாட்களில் அண்ணி வந்த போது எங்கள் பெண்கள் கூட்டத்துல பேசினாங்க, இனி இனி பாவம் செய்யாதே, இனி கடந்த காலத்தில் செய்ததை 2015 முடிஞ்சு போச்சுங்க, 2016ல 17வது நாளுக்கு வந்துட்டோம். யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு நாளும் வேகமாக கடந்து போகிறது. ஆனால் முடிவுல நீ ஆண்டவருக்காக எதை செய்தாயோ அதுதான் வரும். நிறைய பேருக்கு கஷ்டம். பாஸ்டர் தீர்க்கதரிசனம் சொல்வாங்க, உங்களுக்கு சொந்த கார் கிடைக்க போகுது, சொந்த வீடு கிடைக்க போகுது. நல்ல கரங்களை தட்டுறீங்க, நல்லது, எல்லாருக்கும் வேணும். இந்த ஊழியர்கள் எல்லாம் கார் வாங்கிட்டு இருக்காங்க, இன்னும் வாங்கட்டும். ஆனா உங்க வாழ்க்கை மாறணும்னு செய்தி வரும்போது, இன்னைக்கு சபையில அபிஷேகமே இல்ல, எவ்வளவு தைரியமா பேசுறீங்க? யோசிச்சு பாருங்க. அந்த தீர்க்க தரிசனம் உங்களுக்கு தேவைதான், உங்க குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். ஆனா அதை விட மிக முக்கியம், உங்கள் வாழ்க்கை சீராக வேண்டும், உங்கள் சுபாவங்கள் மாற வேண்டும். இன்னைக்கு நமக்குள்ள மூர்க்கம், கோபம், வைராக்கியம், பொய், தூஷணம், கபடு, கெட்ட வார்த்தை. ஒரு நாள்ல ட்ரெயின்ல பிரயாணம், நாங்கள் குடும்பமாக போன போது ஒரு காரியம் எங்களை அசைத்தது. நான் தான் அதை கூர்ந்து கவனித்தேன். ஒரு முஸ்லிம் குடும்பம் வள்ளியூர்ல வந்து ஏறினாங்க. நான் இது முன்பதாக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். வள்ளியூர்ல ஏறினாங்க. அந்த வாலிபன் குழந்தையோடு வந்து ஏறினான். ரெஸ்ட்லெஸ்ஸா இருந்தான். போனை எடுத்து யார் யாருக்கோ போன் பண்ணிட்டு இருக்கிறாரு. கவனித்து கொண்டே இருக்கிறேன். என்ன சம்பவம் என்றால், அவர்கள் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஒரு ஆட்டோல வந்துட்டு இருக்கும் போது பைக்ல ஒரு மனிதன் குறுக்கே வந்து மோதினதுனால இவங்க எல்லாரும் விழுந்துட்டாங்க. விழுந்ததுனால இவங்க ட்ரெயினை பிடிக்க முடியல. ட்ரெயின் லேட், அதாவது நாகர்கோயில்ல பிடிக்க வேண்டியது, பிறகு வள்ளியூருக்கு வந்தாங்க. விழுந்ததுனால பிள்ளைக்கு கொஞ்சம் காயம், மனைவிக்கு அடிபட்டுருச்சு. இந்த டென்ஷன்னால இந்த மனிதன் அந்த பைக்ல வந்தவன அடிச்சிட்டார். அடிச்சுட்டு வண்டியில ஏறி வந்துட்டார். நம்மன்னா நியாயம் தானே, அவன் தானே தப்பா வந்தான், அதுக்கு தானே அடி கொடுத்தேன், இதுல என்ன தப்பு இருக்கு? நீங்களும் நானும் அப்படிதான் நம்ம நியாயப்படுத்துவோம். பாருங்க, ஒரு முஸ்லிம் சகோதரன் அவன் யார் யாருக்கோ போன் பண்ணி அந்த மனிதனுடைய போன் நம்பரை வாங்கி என் கண் முன்னால அந்த மனிதன்கிட்ட அவன் மன்னிப்பு கேட்கிறான். எப்பா, டென்ஷன்ல நான் உன்னை திட்டேன், தயவா மன்னிச்சுக்கோ, எனக்கு ஏதோ அந்த நேரம் பிள்ளை விழுந்துச்சா, நான் டென்ஷன் ஆகிட்டேன். யோசிச்சு பாருங்க, சொந்த சகோதரனை பகைச்சிட்டு வந்திருக்கிறோம், சொந்த தாயை அடிச்சுட்டு வந்திருக்கிறோம், சொந்த மனைவிய கெட்ட வார்த்தையால திட்டிட்டு தைரியமா கை உயர்த்தி ஆராதிக்கிறோம். ஆண்டவர் இன்றைக்கு துக்கப்படுகிறாரே சகோதரனே, சகோதரியே. உங்க சொந்த குடும்பத்துல, உங்க நண்பர்களோடு, இதுவரைக்கும் பழகின உங்கள் சகோதரியோடு உங்களால் பேச முடியல, தூஷிக்கிறீங்க. ஒரு அடி சென்றுக்காக, ஒரு அடி நிலத்துக்காக எத்தனை பேரை பகைத்து விட்டு வந்திருக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. கோடி சேர்த்தா கூட கொண்டு போவதில்லை. ஆனா ஒரு அடி நிலம் நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்துல இதுதான் கேஸ், இதுதான் எல்லா நாளும் சண்டை. ஆனா இயேசுதான் உண்மையான தெய்வம்னு சொல்ல தெரியாத அந்த சகோதரனுக்கு மனசாட்சி வதைக்கிறது. இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களிடம் என்னிடம் எதிர்பார்ப்பது, கனி கொடுக்க மாட்டீர்களா? பலன் கொடுக்க மாட்டீர்களா? இன்றைக்கு உலகத்துக்கு கிறிஸ்துவை காண்பிக்க மாட்டீர்களா?
என்னுடைய வாழ்க்கை கிறிஸ்துவை காண்பிக்கிறதா இருக்கிறதா? எத்தனை இடத்துல நீங்களும் நானும் இடரலா இருந்திருக்கிறோம். ஆண்டவர்கிட்ட இன்னைக்கு மனம் திரும்ப போகிறோம், கதற போகிறோம். ஆண்டவரே, இதற்காக என்னை ஆசீர்வதித்தீரே, நான் பலன் கொடுக்க வேண்டும் என்று இதை மறந்து விட்டு நான் இதை எது பின்னாலேயும் ஓடிட்டு இருக்கிறேனே ஆண்டவரே. பலன் கொடுக்க முடியாதபடி எத்தனையோ காரியம், உலகத்தின் கவலைகள், சிற்றின்பம், உலக ஆசை, பண ஆசை இன்னைக்கு நம்மை இழுத்து கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களை, அன்பாய் கேட்கிறேன், அநேக சகோதரிகள் இன்னைக்கு நீங்க துக்கத்தோடு வந்திருப்பது எனக்கு தெரியும், உங்க கஷ்டம் எனக்கு தெரியும், உங்க தேவை எனக்கு தெரியும். ஆனா அதை காட்டிலும் ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரிடமும் தனித்தனியாக எதிர்பார்ப்பது கனி கொடுங்க, கனி கொடுங்க. உங்க பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க உங்களை பத்தி என்ன சொல்றாங்க? ஐயோ, இவங்க கும்பிடுற கடவுள் உண்மைதான், இவங்க இவ்வளவு நல்லா இருக்காங்களே சொல்ல முடிகிறதா? யோசிச்சு பாருங்க. அதிக கனிகளை, கொஞ்சம் கனி கொடுப்பீங்கன்னா மிகுந்த கனிகளை கொடுக்க போறோம். இரண்டாவதாக ஒரே ஒரு காரியத்தை சொல்ல போறேன். இந்த நல்ல செடியோடு வளருகிற களை, உங்க எல்லாருக்கும் இது தெரியும். இந்த காரியங்கள் நாம் அதிக நேரம் செய்தி கேட்டிருக்கிறோம். களைகள் இது கூடவே வளர்ந்துட்டு இருக்குது. அந்த களை நம்ம என்ன செய்கிறது? வளர முடியாதபடி. களைன்னா நம்ம பார்க்கிறோம், உலக மனுஷன் நல்லா செழித்து வளருறான், இந்த செடியோடு இந்த களையும் நல்லா வளருது. ஆனா ஒரு நாள் தெரியும் இது களை. சங்கீதக்காரன் தாவீது அப்படிதான் சொன்னான். ஐயோ, பொல்லாதவன் இப்படி செழித்து இருக்கிறானே. 73ஆம் சங்கீதத்துல, எப்பா நீ பொல்லாதவர் மேல் எரிச்சலாகாத, பொறாம கொள்ளாத. அவன் வாழ்ந்திருக்கிறத பார்த்து, ஐயோ நான் இவ்வளவு ஆண்டவரை தேடியும் நான் இப்படி இருக்கிறேனே, அதனால் சிலர் கனி கொடுக்க முடியல. உண்மைதானா? நான் இவ்வளவு ஆண்டவரை ஆண்டவரை ஆண்டவரேன்னு தேடுறேன், ஜோம் பண்றேன், உபவாசம் பண்றேன், ராத்திரி எல்லாம் ஜெபிக்கிறேன், எனக்கு எந்த பலனும் கிடைக்கலையே. இனி நான் ஆண்டவருக்கு என்று ஒன்று செய்ய மாட்டேன், நான் ஒதுங்கிக்கிறேன், எப்படியோ வாழ்ந்துட்டு போறேன். ஆனா இல்ல, துன்மார்க்கன் சடுதியா விழுந்துருவான். அவனுக்கு பலன் கிடைக்க போறதில்ல, ஆனா உனக்கு பலன் ஒரு நாள் ஆண்டவர் காத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவனை பார்த்து சோர்ந்து போகாத, அவனை பார்த்து இடரல் அடையாத. இந்த களைய பார்த்துட்டு, ஐயோ களை நல்லா வளர்ந்துட்டு இருக்குதே, இவங்க நல்லா வளர்றாங்க. சிலர் உண்மையாவே அப்படிதான் சொல்லுவாங்க. இந்த உலகத்துல அப்படி துணிகரமா வாழ்றான், ஆனா அவன் அப்படி செழித்து இருக்கிறான். இல்ல, பார்க்காதீங்க, அவனை பார்க்காதீங்க. களைகள் நல்லா வளரும், ஒரு நாள் பிடுங்கி கடையெல்லாம் என்ன செஞ்சிருவாரு? அக்னியில போட்டுருவாரு. நீங்க நிமிந்து நிற்க போறீங்க. ஹல்லேலூயா. கனிகளை கொடுக்கிற நீங்கள் நிமிந்து நிற்க போறீங்க. யோசேப்புடைய வாழ்க்கை, அவன் இத்தனை தடை இருந்தாலும் அவன் வாழ்க்கையில தடைகளுக்கு மேல் தடை. நல்லா யோசிச்சு பாருங்க. சொந்த குடும்பத்துல அவனை நேசிக்கிற தகப்பன்ல இருந்து சகோதரர் வரைக்கும் அவனை என்ன செஞ்சாங்க? எதிர்த்தாங்க. ஒருவேளை இங்க இருக்கிறதுல சிலர் சொல்லலாம், சிஸ்டர் என் சொந்த குடும்பமே என்ன பகைக்குது, என்னால எப்படி கனி கொடுக்க முடியும்? யோசேப்பை நிறுத்துங்க, கனி கொடுக்க சான்ஸே இல்லை. ஆனா அவன் படர்ந்தான். அந்த சுவருக்கு மேல அதை தாண்டி அவன் கொடி படருது. அவன் கனி கொடுத்தான், கொண்டு போய் சிறைச்சாலையில போட்டாங்க. அங்கேயும் அவன் யாருக்கோ பிரயோஜனமா தான் இருக்கிறான். நான் யோசிச்சு பார்த்தேன், ஒருவேளை போத்திப்பார் வீட்டுல அவன் செய்யாதத செஞ்சதாக சொன்ன போது அவனுக்கு சிறைச்சாலை வந்தது. ஒருவேளை அப்படி ஒரு சம்பவம் நடக்காம போத்திப்பார் மனைவி சொல்றத இவன் கேட்டுட்டு போத்திப்பார் இவங்கிட்ட, எப்பா நீ இதை செஞ்சியா அப்படின்னா இவன் ஒருவேளை சொல்லியிருக்கலாம், இல்ல சார் நான் அதை செய்யவே இல்லை சார். அப்படியா, சரி அப்ப இங்கேயே இரு. காலம் முழுசும் அவன் என்ன செஞ்சிருப்பான்? போத்திப்பார் வீட்டுல ஒரு வேலைக்காரனா இருந்திருப்பான். ஆனா அந்த இடத்துல ஒரு பெரிய தடை வந்தது நன்மைக்கு. அதனாலதான் சிறையிலிருந்து அந்த மாகாணம் முழுவதுக்கும் அதிகாரியானா. இன்னைக்கு ஒருவேளை உங்க குடும்பத்துல நீங்க வேலை பார்க்கிற இடத்துல
உங்களை வளர முடியாதபடி மனுஷன் தடுக்கலாம். ஆனா ஒன்று நன்றாக நினைத்து கொள்ளுங்க, இன்றைக்கு உங்களுக்கு இருக்கிற சிறை வாழ்க்கை, அந்த சிறைக்குள்ளே நீங்கள் மடிந்து போவதற்கல்ல. ஒரு நாள் சிறையை விட்டு இந்த தேசத்துல உங்களை உயர்த்த போகிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆனா ஒன்னே ஒண்ணு மறந்து போகாதீங்க, சிறைக்குள்ளேயும் நான் கனி கொடுக்க போகிறேன். இந்த குழிக்குள்ள நான் கனி கொடுக்க போறேன். போத்திபார் வீட்லயும் நான் கனி கொடுக்க போகிறேன். என்னை ஆண்டவர் எந்த சூழ்நிலையில் வைத்தாலும், எங்க தடுப்பு சுவர் வந்தாலும், அதன் மேலாக நான் ஆண்டவருக்கு என்று கனிகளை கொடுக்க போகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடுவோமா? வார்த்தையை கேட்க முடியாதபடி இந்த நாளிலும் சிலருடைய உள்ளத்தில் தடைகள். பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு அந்த தடைகளை தூக்கி போடுங்க. முழங்காற்படியிட முடிந்தால் முழங்காற்படியிடுங்க. உங்க வாழ்க்கையை அலசி பாருங்க. நீங்க சத்தம் போட வேண்டாம், கை தட்ட வேண்டாம். ஆனா ஆண்டவர் எதிர்பார்ப்பது, இன்றைக்கு உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிறார். நீ ஒரு நல்ல தீர்மானத்தை எடுக்கும்படி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். கனி கொடுக்கும்படியாக உன்னை நான் ஏற்படுத்தினேன் மகனே, கனி கொடுக்கும்படியாக உங்களை ஏற்படுத்தினேன் தாயே. நீ கனி கொடுப்பாய் என்று உன்னை நான் ஆசீர்வதித்தேன். கனி கொடுக்கும்படியா நான் எதிர்பார்த்து வந்திருக்கிறேன். உங்க கவனங்களை வேற எந்த பக்கமும் சிதற விடாமல் உங்க இருதயத்தை அலசி பாருங்க. நான் இன்றைக்கு கனி கொடுக்கிறேனா? என் ஆண்டவர் கனி தேடி வரும்போது என்னில நல்ல கனி இருக்குதா? எத்தனை முறை கசப்பான கனிகளை கொடுத்து கொண்டிருக்கிறேன். அவருடைய உள்ளம் வேதனைப்படும்படியாக என்னுடைய வாழ்க்கை மாறிவிட்டதே. கனி கொடுக்கும்படி எத்தனையோ தருணங்களை என் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்தாரே சகோதரனே. உங்கள் ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்ததே இதற்கு தானே. ஆனால் அதை மறந்துவிட்டு உங்கள் சரீரத்தில் சற்று பலன் வந்த போது மீண்டும் மீண்டும் இந்த உலகத்திற்காகவே ஓடிக்கொண்டிருக்கிறீர்களே. ஒரு நாளில் நீங்கள் எடுத்த தீர்மானங்கள் எல்லாம் புதைக்கப்பட்டு போய்விட்டது. உங்கள் பலிபீடங்கள் இன்றைக்கு அழுக்காகி உடைந்து நொறுங்கி இருக்கிறது. ஆவியானவரே, உள்ளங்களோடு இடைப்படுவீராக, இடைப்படுவீராக. பரிசுத்த ஆவியானவர் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கும்படியாக இவர்கள் சிந்தனைகளை திருப்புவீராக. உலக கவலையினால, பிள்ளைகளை பற்றிய பாரத்தினால, சொத்துக்களை குறித்த கவலையினால, வேலையை குறித்த கவலை, சரீரத்தை குறித்த கவலை இன்றைக்கு சிக்கி போய் நீர் எதிர்பார்க்கிற பலன் கொடுக்க முடியாதபடி இந்த இடத்தில் அநேகர் குற்ற உணர்வோடு காணப்படுவதை பார்க்கிறீரே. இழுத்துக்கொள்ளுங்கப்பா, இழுத்துக்கொள்ளுங்கப்பா. இந்த 2016 நாங்கள் சபையாக உம்மண்டை திரும்பும்படி விரும்புகிறோம். எங்கள் வஸ்திரங்களை அல்ல, எங்கள் இருதயங்களை கிழித்து கொண்டு நாங்கள் திரும்புகிறோம். இந்த நேரத்தில் அழுகையோடு நாங்கள் திரும்புகிறோம். ஆண்டவரே, நீர் அதிக கனியை எதிர்பார்த்தீர். ஆண்டவரே, இத்தனை வருடங்களாக நாங்கள் கனி கொடுக்க முடியவில்லை. ஆண்டவரே, ஓ ரபா கரபோரனமா சந்தரனமா. சகோதரர்கள் உண்மையாய் ஜெபிக்கிறீர்கள். சகோதரிகளும் உங்கள் பாரங்களை இன்றைக்கு ஆண்டவர் பொறுப்பெடுத்திருக்கிறார். உங்கள் ஆத்துமாக்களை குறித்து கவலைப்படுங்க. உங்கள் ஆத்துமாவை குறித்து சிந்திங்க. இன்றைக்கு செத்த நிலையில் இருக்கிற உங்கள் ஆத்துமாவை குறித்து, உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து ஒரு நேரம் சிந்திங்க. கனி கொடுக்க முடியாதபடி தடுக்கிற காரியங்களை தூக்கி போடுங்க. உலகத்தின் இச்சை, விட முடியாதபடி இருக்கிற பாவ வாழ்க்கை, அநேகரோடு கூட உள்ள உறவுகள் ஒவ்வொன்றை இப்போ
இப்போது தூக்கி எறிந்து விட்டு நான் இயேசுவுக்கென்று பலன் கொடுக்க போகிறேன், கனி கொடுக்க போகிறேன், நான் பரலோகத்துல பொக்கிஷத்தை சேர்க்க போகிறேன். சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க. ஒரு அலெக்சாண்டரை போல ஐயோ வெறும் கையா போறனே. ஒரு நாள் அழ வேண்டி இருக்கும், ஒரு நாள் அழ வேண்டி இருக்கும். உங்கள் வாழ்க்கையை குறித்த அத்தனை காரியங்களை என் ஆண்டவர் ஏற்கனவே திட்டம் பண்ணி இருக்கிறார். உங்கள் குடும்பத்தின் நன்மைகள் எதெல்லாம் உனக்கு வரணும் என் ஆண்டவருக்கு தெரியும். சகோதரனே, ராவும் பகலும் நீ ஓட வேண்டியதில்லை. உன்னுடைய ஜெப நேரத்தை கூட்டு, ஆண்டவருக்கு என்று பிரயாசப்படுவதை கூட்டுங்க, இன்னும் ஓடுங்க, உழைக்கும்படி ஒப்பு கொடுங்க. இழந்து போன ஆத்தும பாரத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஆத்துமா 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 என்று கதறி அழுத நீங்கள் இன்றைக்கு ஜெபிக்க கூட விருப்பம் இல்லாமல் காணப்படுகிறீர்களே. ஆண்டவருக்கு என்று பலன் கொடுக்க முடியலையே. அழுங்க, ஆண்டவர்கிட்ட திரும்புங்க. வாலிபனாயிருக்கும் போது தேசத்தை குறித்து உங்களுக்குள் அந்த அளவு பாரம் இருந்தது. யோசித்து பாருங்க. என் ஆண்டவர் உங்களை அதற்கென்று ஏற்படுத்தி இருக்கிறார். உங்க குடும்பத்துல உங்களை மட்டும் தெரிந்து கொண்டேன் என்று ஆண்டவர் சொல்றாரு. தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே நான் உன்னை தெரிந்து கொண்டேன். நான் அநாதை என்று சொல்லுகிற அன்பு சகோதரியே, உங்களை எதற்காக என் ஆண்டவர் தெரிந்து கொண்டார் தெரியுமா? அவருக்கு மிகுந்த கனி கொடுக்கும்படியாக. எனக்கு யாருமே இல்லை என்று சொல்லுகிற சகோதரனே, உங்களை ஆண்டவர் இந்த நாள்ல திட்டமும் தெளிவுமாக அவருக்கென்று நீ பிரயாசப்படும்படியாக அழைக்கிறார். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உங்க வாழ்க்கையில் குறிப்பிட்ட நன்மைகளுக்காக எதிர்பார்த்து சோர்ந்து போய் வந்திருக்கிறீர்கள். ஆண்டவர் இன்றைக்கு சொல்றாரு, எனக்கென்று நீ எழும்பு, அந்த காரியத்தை நான் பார்த்துக்கிறேன். ஆண்டவரே, இது மட்டும் முடிஞ்சிடட்டும் ஆண்டவரே. இல்ல, நீ செய்ய ஆரம்பி. அவர் உன் காரியத்தை அழகாய் நடத்துவார். மனித கண்களுக்கு இது ஆச்சரியம்தான். ஆகாததென்று தள்ளின கல்லைய மூளைக்கு தலைக்கல்லாயிற்று, இது கர்த்தராலே ஆயிற்று என்று சொல்லும்படியாக அந்த காரியம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிறது. ஆனா நீங்க முன்னால கால் எடுத்து வைக்கணும். ஆண்டவரே, நான் செய்கிறேன் சொல்லு. நான் பலன் கொடுக்க போகிறேன், நான் கனி கொடுக்க போகிறேன், நான் பிரயாசப்பட போகிறேன். ஹல்லேலூயா. எல்லா கண்களும் மூடி இருக்கும் போது நான் ஆண்டவருக்கு என்று கனி கொடுக்கும்படி ஆசைப்படுறேன். எனக்காக ஜெபிக்க மாட்டீர்களா? அப்படி சொல்லுகிறவர்கள் உங்க வலது கரத்தை வெட்கப்படாம ஆண்டவருக்கு நேரா உயர்த்துங்க. எவ்வளவோ இடங்களில் நீங்க கெட்ட கனிகளை கொடுத்திருக்கீங்க. உங்க மூலம் நிறைய பேர் இடர்கள் அடைந்திருக்கலாம். ஆனா இன்றைக்கு ஆண்டவர் மீண்டும் உங்களை தூக்கி நிறுத்த விரும்புகிறார். ஆனா ஆண்டவர் நீ ஒப்பு கொடுக்கணும், நீ சரணடையணும். உண்மையை ஒத்துக்கொண்டு, என் ஆண்டவரே, நான் மிகுந்த கனி கொடுக்கும்படியாக என்னை உம் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. உலக கவலையை நான் விட்டு விடுகிறேன் ஆண்டவரே. என் குடும்பம் இந்த சொத்து அது இது என்று ஓடுவதை இன்றைக்கு விடுகிறேன் ஆண்டவரே. ஆண்டவர் உங்க கரங்களை பார்க்கிறார். கரங்களை கீழே போடுங்க. கீழை நறுக்கி களை பிடுங்கி கர்த்தரே தென்னை சுத்தம் செய்யோ. கீழை நறுக்கி களை பிடுங்கி கர்த்தரே தென்னை சுத்தம் செய்யோ. உம்பாதம் பணிந்தே என்னாலும் துதியே. உம்மை அன்றி யாரை பாடுவே. இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குது. இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குது. நீ செடி நீ நீலை தீர்க்க கொடியா அடியே படந்திலங்க.
கனி செடி நீ நிலைத்திருக்க கொடியாய் அடியே படர்ந்திலங்க கிளை நறுக்கி களை பிடுங்கி கர்த்தரை காத்தென்னை சுத்தம் செய்யும். கிளை நறுக்கி களை பிடுங்கி கர்த்தரை காத்தென்னை சுத்தம் செய்யும். பாதம் பணிந்து என்னாலும் துதியே உம்மை என்று யாரை பாடுவே. இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. எல்லாரும் கை வைத்து கேட்போமா? கிளைகளை நறுக்கும், களைகளை பிடுங்கும். உம்முடைய உபதேசத்தினாலே என்னை சுத்தமாக்கும். உம்மில் நான் நிலைத்திருப்பேன், உம்முடைய வார்த்தையில் நிலைத்திருப்பேன், என் அழைப்பில் நிலைத்திருப்பேன், என் எஜமானுடைய சந்தோஷத்தில் நிலைத்திருப்பேன், உம்முடைய நாமத்தில் நிலைத்திருப்பேன். எல்லாரும் கை வைத்து சொல்லுவோமா? எல்லாரும் சொல்லுங்க. உம்மில் நிலைத்திருப்பேன், உம் வார்த்தையில் நிலைத்திருப்பேன், என்னுடைய அழைப்பில் நிலைத்திருப்பேன், நீர் தரும் சந்தோஷத்தில் நிலைத்திருப்பேன். ஆண்டவர் என்னை சுத்தம் பண்ணும். கையை உயர்த்தி கேளுங்க. சுத்தம் பண்ணும், சுத்தம் பண்ணும். ஆவியின் கனிகளை நான் கொடுப்பேன், மனம் திரும்புதலின் கனியை கொடுப்பேன், நீதியின் கனியை கொடுப்பேன். எல்லாரும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திரத்தை வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கனியற்ற அந்தகார கிரியைகள் இப்ப விலகி போக போது. ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணு மகளே, ஸ்தோத்திரம் பண்ணு. அந்த அசுத்த ஆவி உன்னை விட்டு ஓடும். ஸ்தோத்திரம் பண்ணு, ஸ்தோத்திரம் பண்ணு. ஆமென், ஆமென். உன் வேலையில கனி கிடைக்கும். ராப்பகலா பிரயாசப்பட்டு பலனை காணாத பேதுரு வார்த்தையை பெற்றுக்கொண்டான். வலை முழுவதும் மீன்களால் நிரப்பப்பட்டது போல இந்த வாரமே உன் தொழில பலன் வரும், ரிசல்ட் வரும், ஆசீர்வாதம் வரும், விடுதலை வரும், உன் ஜெபத்துல பதில் வரும். உன் பேர் ஜெபக்கணின்னு இருக்கலாம், கனியே இல்லைன்னு சொல்ற மகளே, உனக்கு கனி கிடைக்க போறார். கனி கிடைக்க போது. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாரும் வாயை திறந்து ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திரம். அப்பா உம்மில் நிலைத்திருப்போம் அப்பா, உம்முடைய நாமத்துல நிலைத்திருப்போம் அப்பா, உம் வார்த்தையில் நிலைத்திருப்போம் அப்பா, உம்முடைய அழைப்பில நிலைத்திருப்போம் அப்பா, உம்முடைய சந்தோஷத்துல நிலைத்திருப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை கனி கொடுக்கிறவர்களாய் மாற்ற போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. வீட்டுல போய் இந்த யோவான் 15 அதிகாரத்தை வாசி. கனிகள் கொடுத்தல் இருக்கும், அதிக கனிகள் கொடுத்தல் இருக்கும், மிகுந்த கனிகள் கொடுத்தல் இருக்கும். இங்கிலீஷ்ல பார்த்தா அழகா இருக்கும். ஃப்ரூட்ஸ், மச் ஃப்ரூட்ஸ், மோர் ஃப்ரூட்ஸ். அது மாத்திரம் இல்ல, நீ போய் கனி கொடுக்கணும். ஒரு செடியிலிருந்து கொடி அப்படியே படர்ந்து அப்படியே போறது போல கனி கொடுக்கணும். கர்த்தர் சொல்றார், நீ உலகம் எங்கும் போய் கனி கொடுக்க போற, தேசம் எங்கும் கனி கொடுக்க போற. கைத்தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் என்னை ஏற்படுத்தின நோக்கம் உலகம் எங்கும் போவேன், போற தேசத்துக்கு ஆசீர்வாதமா இருப்பேன், அந்த கனி நிலைத்திருக்கும், சந்தோஷம் நிறையும். கைத்தட்டுங்க, கைத்தட்டுங்க நல்லா. நீ போய் கனி கொடுக்க போற, உலகம் எங்கும் கனி கொடுக்க போற, வேறு மாநிலங்கள்ல கனி கொடுக்க போற, வேறு மாவட்டத்துல கனி கொடுக்க போற.
ஆமே. இந்த குமரி மாவட்டத்துல உன் சொந்த ஊரை விட்டு இன்னொரு இடத்துல போயும் கனி கொடுக்க போற கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய எழுப்புதலை, பெரிய உயிர் மீட்சிய, பெரிய விடுதலைய தரப்போகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கை வைத்துங்க பார்க்கலாம். நம்ம எல்லாரையும் ஒப்பு கொடுத்து பால் பாஸ் ஜெபம் பண்ணுவார். நீங்கள் போய் கனி கொடுக்கும் படிக்கும், கனிகள் நிலைத்திருக்கும் படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். உண்மையிலே நிலைத்திருந்து மிகுந்த கனியை கொடுக்க ஆண்டவரே எங்கள் எல்லாருக்கும் நீ அனுகிரகம் பண்ணும். உம்முடைய ஊழியங்களை செய்ய வந்த நாங்கள் உமக்கண்டு ஊழியம் செய்து ஆதாம் பண்ண உதவி. உம்முடைய வார்த்தையை தந்த உம்முடைய அடியாளை பலப்படுத்தும். அவமே பலப்படுத்தி பயன்படுத்தும். எல்லாவற்றையும் பொறுப்படும். எல்லாவற்றையும் பொறுப்படும். இயேசுவின் ஜெபங்கள் அன்பு வந்த பரமபிதாவே ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, கனி கொடுக்க வைக்கும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவை பார் நண்பா, இயேசுவை பார் நண்பா, கோதுமை மணிப்போ நிலத்தில் விழுந்து அரித்த இயேசு ராஜனை பார். கோதுமை மணிப்போ நிலத்தில் விழுந்து அரித்த இயேசு ராஜனை பார். கொல்கோதா மேட்டினில் ஓர குருசினில், கொல்கோதா மேட்டினில் ஓர குருசினில்